அப்ப இந்த விலைக்கு இவ்வளவு டேஸ்டா இருக்குமான்னு ஒரு எக்ஸைட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு முதல் நாள் திறப்பு விழா, இன்றைக்கு இருக்கிற மாதிரியே என்றைக்கும் இருந்தா அசைக்க முடியாது. அசைக்க முடியாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். அம்மா நல்லா இருக்குடா. வழியை தவிர ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் பார்த்தனா. ஆனா சத்தியமா சொல்றேன், அவ்வளவு டிஃப்ரெண்ட் எதிர்பார்க்கல. அந்த தோசைக்கே நான் விழுந்துட்டேன் ப்ரோ. இந்தியாவில் போய் சாப்பிட்றீங்க என்ன மாதிரி இருந்துச்சோ அப்படியெல்லாம் நான் சொல்ல தெரியும். அப்படி ஏன்னா இந்தியாவுக்கு இது வரைக்கும் போனதில்லை. அதனால இங்க இருக்கிற உணவகங்கள்ல இப்போதைக்கும் இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. கல்யாணத்துக்கு மித்தின நாட்கள் இருக்குன்னு சொன்னீங்களா? அம்மா சத்தியமா நான் நம்பல. ஏன்னா சபிய கூட நம்பல. அதுக்கு கொஞ்ச நாள்ல நீங்க ஓட்டீங்களா? சத்தியமா நம்பவே இல்லை. ஏதோ ஒரு மேட்ரிமோனிக்கோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கோ பிளான் போடுறாங்க பார்த்தா அவனும் கட்டிட்டாரு. பார்த்தா நீங்களும் கட்டிட்டீங்களே ப்ரோ. ஸ்பெஷலி இந்த பொங்கல் உண்மையிலேயே பொங்கல் மாதிரி இருக்கு. எவ்வளவு நாள் மக்கள் எல்லாம் மாத்தி இருக்காங்க. ஃபிளைட் கூட வரணும் இல்ல ப்ரோ. அங்கால பக்கமே போனது இல்ல. இந்தியன் உணவகம் சொல்லி இங்க ஏதாச்சும் ஓபன் பண்ணி தருவாங்க. நாங்க மனதாரணை இப்ப இதுதான் இந்தியாவில இருக்கிற சாப்பாடு. ஃபிளேவர்ஸ் சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்டு நாக்கில் வைப்போம் தானே, வைக்கும்போது ஒரு ஃபீல் வரும் தான் நமக்கு. அந்த ஃபிளேவர் கட்சாரா சென்னைக்கு போய்க்கலாம் ஒரு திக்கான ஒரு ஃபீல் இருக்கு. மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னொரு வீடியோல சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னா ஸ்ரீ மீனாட்சி பவன். இது எங்க இருக்குன்னு சொன்னா ஜாழ்ப்பாணம் சிவன் இருக்குல்ல, சிவன் கோயிலுக்கு முன்னுக்கு நேரம் இருக்குது. இப்ப இன்றைக்கு இங்க ஒரு மிகப்பெரிய சிறப்பு விழா நடக்க போகுது. நம்மளை இன்வைட் பண்ணிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயம் உண்டு. இந்த ஸ்ரீ மீனாட்சி பவன் இருக்குல்ல, இதுக்குரிய அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க் எல்லாத்துலயும் நாங்களும் ஒரு பகுதியா இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்கிறேன். அந்த ஸ்டூடியோட சேர்ந்து இதுவும் டிராவல் ஆகி கொண்டு போகுது. இன்னைக்கு ஓப்பனா போற ஸ்ரீ மீனாட்சி பவனோட அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிராஃபிக் கலர் தான் பாக்குறாங்க. அவங்களோட சேர்ந்து இந்த சினிமோட்டோகிராஃபி சம்பந்தமான வேலைகள்ல நாங்களும் இணைந்து ஈடுபட்டிருக்கிறோம். இன்னைக்கு ஓப்பனிங். அப்போ இதுக்கு முன்னமெல்லாம் என்னென்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கமிங் சூன் அது ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான அட் வீடியோக்களை செஞ்சு ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஓப்பனிங் செரிமனி அதையும் கவரேஜ் பண்ணணும். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது. உள்ளுக்க வேலையெல்லாம் போய்கொண்டிருக்கு. என்ன மாதிரி ஈவெண்ட் நடக்க போகுது, இந்த மீனாட்சி பவனோட சாப்பாடுகள் என்ன மாதிரி இருக்க போகுது, இன்றைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி மறக்காம நம்மளோட வீடியோவில் பதிவு செய்கிறேன். அதுக்கு முன்னம் நம்ம மிஸ்டர் கிரிஞ்ச் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட இணைஞ்சிருங்க. நாம நம்மளோட வேலையை கிராஃபிக் கலரியோட சேர்ந்து நல்ல வரியா முடிச்சாச்சு. இதுக்கங்கால முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. வீடியோவா எடுத்துட்டேன், இது சாப்பிடணும். அப்ப சாப்பிட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போறேன். இங்க மசால் தோசை, 2 வகையான சட்னி, சாம்பார் எல்லாம் இருக்குது. ஸோ இதை நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அம்மா நல்லா இருக்குடா. இதத்தாண்டா ஒரு கடையில போய் நான் அக்கா முறுக்கி தாங்கன்னு கேட்டு செத்து போட்டேன். அவன் இது வரைக்கும் எனக்கு முறுக்கி தோசை தந்து தத்திரம் இல்லை. இது மசாலா தோசை நல்லா முறுக்கி வேற லெவல்ல இருக்கு மச்சான். நான் எதிர்பார்த்த நல்லா இருக்கலாம்.
இது என்ன வெண்பங்களா? ஆமா, நான் டயட்ல இருக்கிறேன்ல. ஐயோ, மாஸ்டர் மற்றும் எனது நண்பர்கள் பார்த்தா தயவு செஞ்சு அது நான் இல்ல, நான் பாடி டபுள் செஞ்சிருக்கிறேன். அம்மா ப்ரோ, சும்மா சொல்லக்கூடாது, சுப்ரி ஜாமான் உண்ட ப்ரோ. 4 டீ சொன்னாங்க, ஆனா இது எங்க இல்ல. டீ ஹாத்தரா ப்ரோ, உங்களை எனக்கு என்ன மாதிரி இருக்கு? மேல எதிர்பார்த்த அளவு இருக்கு. இல்ல இல்ல, நானும் வந்து இப்ப ஓகே வழியை தவிர ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் பார்த்தேன்னா, ஆனா சத்தியமா சொல்றேன் அவ்வளவு டிஃப்ரெண்ட் எதிர்பார்க்கல. அந்த தோசைக்கே நான் விழுந்துட்டேன் ப்ரோ. ஒரு பெண்ணை பார்த்து காதலிச்சு விழுகிறவர உணவை பார்த்து காதலிச்சு விடுற ஒரு தனி ஃபீல் உண்டு. இந்த காதலுக்கு உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு ஐயா. ஓகே, இப்ப வந்து ஏற்கனவே வந்து அந்த மசால் தோசைய காலி பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு அங்கால வந்து ஒரு சம்பவம் வந்து ஆகிட்டு, என்னன்னு சொன்னா ஒவ்வொரு வர வச்சு தந்தவங்க சரியா, நான் வரைய மசாலா தோசை கவலிச்சுட்டு லைட்டா சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. மசாலா தோசை கவலிச்சுட்டு வர வரையில இருந்து இன்னொரு வர வாங்கிட்டேன். இருந்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி சமாளிச்சாச்சு. உண்மையாவே வடைக்குள்ள மிளகெல்லாம் இருக்கு ஐயா. உண்மையா சொல்ல போனா இந்தியாவுல எப்படி சாப்பிடணும், மெதுவரை ஓகே. உண்மையா சொல்ல போனா இந்த மெதுவரை இருக்குல்ல செம்மையா இருக்கு. இந்தியாவுல போய் சாப்பிடுறீங்க என்ன மாதிரி இருந்துச்சோ அப்படியெல்லாம் நான் சொல்ல தெரியாது அப்படி, ஏன்னா இந்தியாவுக்கு இது வரைக்கும் போனதில்லை. அதனால இங்க இருக்கிற உணவகங்கள்ல இப்போதைக்கும் இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. எந்த கோரிக்கை என்னன்னு சொன்னா, இன்றைக்கு வேற லெவல்ல இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு ப்ரோ. அதாவது இது வரைக்கும் ஜெஃப்னாக்குல நான் அப்படி ஒன்று சாப்பிட இல்லையா என்ற மாதிரி இருக்கு. அதுவும் இந்த விலைக்கு நம்மளா ஒருத்தன் சாப்பிடாமண்டா ஒரு வயிறு நிறைய சாப்பிட்றதுக்கு ஒரு 350 ரூபா 500 ரூபாய் எல்லாம் வடிவா காணுவீங்க. அப்ப இந்த விலைக்கு இவ்வளவு டேஸ்டா இருக்குமான்னு ஒரு எக்ஸைட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு முதல் நாள் திறப்பு விழா, இன்றைக்கு இருக்கிற மாதிரியே என்றைக்கும் இருந்தா அசைக்க முடியாது என்ற மாதிரி நம்பர் 1 இந்த கடை இருக்கும். ஸ்ரீ மீனாட்சி பவன் நம்பர் 1 இதே தரத்தோட இதே குவாலிட்டியோட மெயின்டைன் பண்ண இருக்குமன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த பொங்கல் வச்சிருக்கிறாங்க. நார்மலா எங்களுக்கு வெண்பொங்கல் பொங்கல் எப்படின்னு தெரியும் தானே, ஆனா இது பொங்கலா டிஃப்ரெண்டா இருக்கு, டேஸ்டா இருக்கு ஐயா, செமையா இருக்கு. அத என்னென்ன சொல்றான்னு தெரியல, உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு. கேசரி எல்லாமே செமையா இருக்கு. ஓகே, நீங்க நம்பி வந்து சாப்பிடலாம். அதிக விலையும் இல்லை, அத மாதிரி டேஸ்ட்ல எந்த ஒரு குறையுமே இல்லை. இது மனப்பூர்வமான உண்மை ப்ரோ. இப்ப கொண்டு டீ தந்தாங்க ப்ரோ சரியா. அப்போதை கேட்டாங்க தானே, சொன்னாங்க வந்து டீ ரெடி ஆகல, போட்ட டீ முடிஞ்சுது, திருப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம்னாங்க. ஆனா இப்ப கொண்டு டீ தந்தாங்க ப்ரோ, என்னென்ன சொல்ல தெரியல ப்ரோ, நல்லா இருக்குது. இப்ப நான் இங்க இது வரைக்கும் முப்படியான ஒரு டீ குடிக்கல சொல்லலாம், ஜெஃப்னாக்குள்ள யாழ்ப்பாணத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு டீயை நான் குடிக்கல. ஆனா இது என்ன இருக்குன்னு தெரியல ப்ரோ, மசாலா இருக்கா இல்ல அது வேற ஏதாவது போட்டிருக்கேன் ஒண்ணுமே தெரியல. ஆனா இயற்கையா அந்த ஃபீல் சொல்ல தெரியல, ஆனா நல்லா இருக்கு. அத மாதிரி வந்து இன்னொரு விஷயம், சுகர்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு அளவா நியூட்ரலா இது நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, இப்ப எங்களுடைய கார்த்திக் அண்ணா சந்திச்சிருக்கிறோம் ப்ரோ. இந்த சாப்பாட்டை பத்தி கேட்கணும்னா இன்னும் ஒரு விஷயம் ஒன்று, நீங்க கல்யாணத்துக்கு மித்தின நாட்கள் இருக்குன்னு சொன்னீங்களா? அம்மா சத்தியமா நான் நம்பல, ஏன்னா சபிய கூட நம்பல. அதுக்கு கொஞ்ச நாள் நீங்க ஓட்டீங்களா, சத்தியமா நம்பவே இல்லை. ஏதோ ஒரு மேட்ரிமோனிக்கோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கோ பிளான் போடுறாங்க பார்த்தா அவளும் கட்டிட்டாள், பார்த்தா நீங்களும் கட்டிட்டீங்களே ப்ரோ. உள்ள மழை போல நம்பிக்கை வச்சிருந்தேன் ப்ரோ. எவ்வளவு சிங்கிள் சண்டே நடிக்கிறது, நாங்களும் கொஞ்சம் அப்படி இப்படி அடுத்த லெவலுக்கு மாறணும். அது
ஆனா நான் நம்பி இருந்தேன் ப்ரோ அண்ணன் இப்போதைக்கு கல்யாணம் கட்ட மாட்டேன் அங்க முரட்டு சிங்களாண்டு இல்ல போடு எக்ஸ்க்ளூசிவ் கார்த்திக் என்ன கல்யாணம் கட்டிக்காரு. உறுதியாக இது ரீலுக்காகவோ வீடியோக்காக இல்லை, சம்பிரதாய பூர்வமாக அரசாங்க பூர்வமாக கல்யாணம் கட்டிட்டேன். எஸ் ஓகே. அண்ட் சாப்பாடு என்ன மாதிரி இருக்குண்ணா? சாப்பாடு நான் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நல்லாக்கா இருக்கும்னு சொல்லி அதுக்கு மாதிரி ஸ்பெஷலி இந்த பொங்கல் வந்து உண்மையிலேயே பொங்கல் மாதிரி இருக்கு. எவ்வளவு நாள் மக்கள் எல்லாம் மாத்தி இருக்காங்க. இல்ல எனக்கு முன்னாடி நான் ஏற்கனவே இந்தியா போய் நிறைய சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு எனக்கு ஒரு பிளாக் எல்லாம் செஞ்சிருக்கிறதுனால நான் வந்து ஃபிளைட் கூட வரணும் இல்ல ப்ரோ, அங்கால பக்கமே போனது இல்ல. இந்தியன் உணவாமன்னு சொல்லி இங்க ஏதாச்சும் ஓபன் பண்ணி தருவாங்க. நாங்க மனதாரன இப்ப இதுதான் இந்தியாவில இருக்கிற சாப்பாடு அப்படி போற பரம்பரையில இருக்கிறோம். அப்ப நீங்க சாப்பிட்ட வரையும் உண்மையாவே இந்தியா மாதிரி இருக்கா? பொங்கல் அதுக்கு மேட்ச் ஆயிருக்கு. அந்த ஃபிளேவர்ஸ் வந்து சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்டு நாக்கில் வைப்போம் தானே, வைக்கும்போது ஒரு ஃபீல் வந்து வரும் தான் நமக்கு. அந்த ஃபிளேவர் வந்து கச்சாரா சென்னைக்கு போய்க்கோம் ஒரு திக்கான ஃபீல் இருக்கு. மக்களே அப்ப இந்த ரிவ்யூல இந்தியாவில சாப்பிட்ட மாதிரியே இருக்குன்னு சொன்னா அது உண்மைதான், ஆதாரபூர்வம். ஆம். ப்ரோ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு. மசாலா தோசை ஸ்பெஷலி நல்லா இருக்கு. ஆனா எனக்கு சும்மா சுட அம்மா சத்தியமா நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கிறேன். அத்தனை பேர் என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு? நாங்க என்ன சொல்றது வடை இதுகள்லாம் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா நாங்க உண்மையில எதிர்பார்க்க ராய் என்ன மாதிரி ட்ரை பண்ண நாங்க செகண்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுவோம். எப்போ வரும் அதுக்கு வள்ளி கைவம் இருந்தாலே வெள்ளிக்கிழமை வெறும் ரோல் இருக்கு. எனக்கு டவுட்டாவே இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. சாப்பிட்டு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கேசரி டைப் தான். ஆனா கேசரி இல்ல, ஒரு ஸ்வீட் ஐட்டம், ஒரு ஸ்வீட் ஐட்டம் டெசர்ட் ஐட்டம். ஆனா நல்லா இருக்கு. நாங்க அங்க சாப்பிட்டாங்க அது கொஞ்சம் லைக் ஒரு இன்னொன்று இருக்கும். செம்மையா இருக்கு. அது வந்து இது ஸ்வீட் மாதிரியும் இல்ல, சாப்பாடு மாதிரியும் இல்ல, ரெண்டுக்கு முடியாது. ஆனா அள்ளித்தான் சாப்பிடணும். ஆனா நல்லா இருக்கு. அந்த ஓவரா அந்த சீனி என்ற விஷயம் நம்ம காவல் மணி வீக்ல இருக்கு. இது வந்து அது கிழட்டாம அந்த பிளேவர் வந்து அதுக்குள்ள மிங்கிள் ஆயிடும். உனக்கு பிடிச்சிருக்கு ஆனா லவ் இல்லன்ற மாதிரி என்னால இது கன்ஃபியூஸ்டா இருக்கு. அதேதான். ஓகே ப்ரோ, திருமணம் காட்டிட்டீங்க. என்ன மாதிரி திருமணத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சா, திருமணத்துக்கு முன்ன சந்தோஷமா இருந்துச்சா? சந்தோஷம் அது வந்து காண்டி பிஸியா இருக்கு. உண்மையிலே என்னுடைய டிக்டாக்ல வந்து அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, உங்களோட சான்ஸ் எல்லாம் அப்படியே கொடுக்கலாம். ஐயா கல்யாணம் வைக்கும் அது கண்டிப்பா போடுவேன். அப்படின்னு நான் வீடியோஸ் எடுக்கணும் இருக்கேன். அப்படி நெக்ஸ்ட் வீக் 2 வீக்ல போடலாமா? 2 வீக்ஸ்ல அப்டேட் வரும். அதான் ஃப்ரீல அங்க போய் சாப்பிடணும், இங்க போய் சாப்பாடு வந்துருமில்ல 2 வாரத்துல ஒரு கூட்டமைக்க வருங்க. இலங்கையில இருந்து வந்து பொறுப்பு வராம இருக்க முடியுமா? வயிற்று பிழைப்புக்கு காசு வேணுமே. எனக்கெல்லாம் பயமா கல்யாணம் இல்ல. நேரத்துக்கு வீட்டை போகணும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், மனசுக்கு என்ன தேவையான பார்த்து செய்யணும். அது மட்டும் இல்லாம மனுஷங்க ஃபேமிலியோட வர மீங்களா இருக்கணும். அதெல்லாம் இல்ல, அது நீங்க சூஸ் பண்ற பார்ட்னரை பொறுத்து. முக்கியமா நாங்கள் வந்து வெளி அழகையோ ஏதோ மண்ணகட்டியோ பார்க்காம உண்மையில அந்த கேரக்டர் நல்லா இருக்கு அதை சூஸ் பண்ணு. நாங்க என்ன பண்றோம், டிக்டாக்ல ஃபேமஸா இருக்காங்களா, இன்ஸ்டால ஃபேமஸா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்களா, அப்படி பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை ஆமாம் பிறந்தீங்க? பக்க கலைக்கும் முறை கணிச்சிருக்கோமே என்ன ஆளு நீங்க 90s கிட்ஸா இருந்தாலும் தப்பிட்டீங்க. ஏன் சொல்லுங்க அப்ப, உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நல்ல பிள்ளைகளை கொஞ்சம் சிக்கி. நாங்க 2000 ஆண்டு பிறந்துட்டு மன வளர்த்து கல்லு குடிக்கணும் லெவலுக்கு போயிருக்கிறோம். நாங்க கட்டினது 2K ஓமையா ஒன்று பாருங்க சரியா இல்ல, உண்மையாவே மன வருத்தமாக இருக்கு. என்ன சொல்லுங்க அப்ப, நீங்க 90s கிட்ஸுக்கு உங்களோட 90s கிட்ஸ்ல வந்து உண்மையாவே சிறந்த இன்பம் வந்து 90 நல்ல நல்ல பிள்ளை எல்லாம் இருக்கு. அதை தாண்டி இப்ப நாங்க ஒரு சில அரே இப்படியான ஒரு பிள்ளை இருந்தா நல்லா இருக்கு யோசிப்போம். அதை கொண்டு வெளிநாட்டுக்காரன் வந்து கொண்டு போறான். சரியோ இல்லாட்டி கணக்க காசு பணம் இருக்கிறோம், கார்ல வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஓகே பொம்பளைய கேப்பான்னு கொண்டு போவான். இப்ப அன்றைக்கெல்லாம் சரியா மனவேதனை ப்ரோ. ஒரு ஆள் வந்து 30 வயசுல கல்யாணம் கட்டுறா, வெளிநாட்டுல இருந்தவரா. அதனாலதான் 30 வயசுல கல்யாணம் கட்டுறதுக்காக 30 ஓல தாரி போடுறான் ப்ரோ. நான் என்னத்தை வித்து போடுறேன் ப்ரோ, நான் என்னத்தை வித்து போடுறது தெரியும். அப்படி மிஞ்சி இருந்தாலும் மனசா பார்த்து லவ் பண்ணுங்க.
மனசை பார்த்து பிடிச்சிருந்தா கட்டலாம்னு சொல்லிட்டு இந்த நீங்களும் கட்டிட்டீங்க. அப்படிலாம் இல்லை, கேரக்டர் முக்கியம். எனக்கு உங்களோட இது சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண இயலுமா என்ற ஒரு அளவு லைக் பண்ணா சூஸ் பண்ணுவோம். இப்படி எல்லாம் போக எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யோசிச்சிருப்போம்ல, அதுவும் வெளிநாட்டுக்கு கட்டாயம் போயிடும். இப்படி எல்லாம் யோசிச்சு முடிய எனக்கு ஒரு 35 வயசு ஆயிரும். அப்படியே இந்த காய் வட்டியை கட்ட வேண்டியதான் இல்லை யோதிரியாது. அதுக்கு பிறகு பொம்பளைன்னு சொன்னாலே நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஓ அண்ணா இப்பவே எனக்கு ஓகே போ கண்டாலே ஓகே ஓகே நான் தான். ஓகே, நம்ம கார்த்திக் அண்ணாவோட குடும்ப வாழ்க்கையில் அண்டு யூடியூப் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பற்றி சிறந்த முறையில் காட்சி கொண்டிருந்தோம். இடையில ஃபோன் ஆஃப் ஆகிட்டு, ஏன்டா ஃபோனை தான் மானிட்டராக யூஸ் பண்ணி கேமராவோட கனெக்ட் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாலும் ஃபோன் ஆஃப் ஆகிட்டு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.